ஆண்டவராகிய இயேசு யோவான் சுவிசேஷத்தில் பல இடங்களில் நானே என்ற போதனைகளை போதிக்கின்றார். அங்கே முக்கியமாக யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றது, நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றேன், என்னை பின்பற்றுகின்றவன் அவன் இருளில் நடவாமல் ஜீவ வெளிச்சம் அவனுக்குள் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதுதான் ஆண்டவர் அவரை குறித்து அவர் அறிமுகப்படுத்தும் பொழுது கூட ஆண்டவர் சொன்னக்கூடிய வார்த்தை, நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கின்றேன் என்று அவர் சொல்லுகிறார். பொழுது சீஷர்களை பார்த்து அவர் போதிக்கும் பொழுது அவர் சொல்றார், நான் எப்படி உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கின்றேனோ அதே போல என்னை பின்பற்றுகின்றவர்கள் அவர்களும் உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் இருப்பதுதான் என்னுடைய நோக்கம். இதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம் என்று நான் சொல்வேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாறணும். ஒவ்வொருவரும் இயேசுவுக்குள் இருந்த தன்மைகள் நமக்குள் காணப்படணும். ஒவ்வொரு விசுவாசியுடைய ஜெபம், அனுதின ஜெபம், ஆண்டவரே என்னை இயேசுவை போல மாற்றுங்க, எனக்குள் இயேசுவின் குணங்கள் காணப்படுவதாக, நானும் இயேசுவை போல இந்த பூமியில் ஒரு வெளிச்சமாக இருக்கணும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபமும் ஒவ்வொரு நாளும் நோக்கி நடக்க வேண்டிய லக்கும் இதாக தான் இருக்கணும். இயேசுவை போல நாம் மாறணும், இயேசுவை போல நாம் இருக்கணும்.